கேரள மாநிலம் பாலக்காடு அருகில் உள்ள தத்தமங்கலம் என்ற கிராமத்தில் ஸ்ரீ தர்மசாஸ்தா உற்சவம் டிரஸ்ட் சார்பில் 71வது வருட ஐயப்பன் உற்சவம், ரதோற்சவம் மற்றும் சாஸ்தா பிரீத்தி விழாக்கள் தத்தமங்கலம் மேற்கு கிராமத்தில் சிறப்பாக நடைபெற்றது. காலை திருமர்சனம், ருத்ராபிஷேகம், வேத பாராயணம், அர்ச்சனா, பூஜா பஜன் மற்றும் சாஸ்தா பட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட 3 யானைகளில் சுவாமி ஐயப்பன் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் வந்தனர். கெண்டை மேளம், பஞ்ச வாத்தியங்களுடன் சுவாமி ஊர்வலம் வந்தது. சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா. ಆನೆ ಮೇಲೆ ಅಂಬಾರಿ ನೋಟವೇ ಆನಂದ, ಅಯ್ಯಪ್ಪನ ಸನ್ನಿಧಿಯೇ ಆನಂದವೇ ಆನಂದ. ನಮ್ಮ ನವ್ಯ ದೈವವಯ್ಯ ಅಯ್ಯಪ್ಪ, ಗಾಳಿ ದೀಪ ಎಂದಿಗೂ ಅಯ್ಯಪ್ಪ. ಆನೆ ಮೇಲೆ ಅಂಬಾರಿ ನೋಟವೇ ಆನಂದ, ಅಯ್ಯಪ್ಪನ ಸನ್ನಿಧಿಯೇ ಆನಂದವೇ ಆನಂದ.
ಪಂಪಾ ನದಿ ಬಂತು ಆನೆ ಮೇಲೆ ಅಂಬಾರಿ ನೋಟವೇ ಆನಂದ ನಮ್ಮ ನವ್ಯ ದೈವವಯ್ಯ ಅಯ್ಯಪ್ಪ ದಾರಿ ದೀಪ ಎಂದಿಗೂ ಅಯ್ಯಪ್ಪ ಆದಿಮೂಲ ಗಣಪತಿಯ ನಮಿಸಲು ನೀಲಿಮಲೈ ಬಂದಿದು ಅಪ್ಪಾಚಿ ಆ ಎಡೆಯನ್ನು ನೋಡಿದೆವು ಶಬರಿ ಪೀಠ ಕಂಡು ಶರಣಾಗುತ್ತ ನಿಂದು ದೇವ ದರ್ಶನ ಮಾಡಿ ಸ್ವಾಮಿ ಶರಣಂ ಎಂದು ಆನೆ ಮೇಲೆ ಅಂಬಾರಿ ನೋಟವೇ ಆನಂದ ಅಯ್ಯಪ್ಪನ ಸನ್ನಿಧಿಯೇ ಆನಂದವೇ ಆನಂದ ನಮ್ಮ ನವ್ಯ ದೈವವಯ್ಯ ಅಯ್ಯಪ್ಪ ದಾರಿ ದೀಪ ಎಂದಿಗೂ ಅಯ್ಯಪ್ಪ ಆನೆ ಮೇಲೆ ಅಂಬಾರಿ ನೋಟವೇ ಆನಂದ ಅಯ್ಯಪ್ಪನ ಸನ್ನಿಧಿಯೇ ಆನಂದವೇ ಆನಂದ ಶರಣಂ ಶರಣಂ ಅಯ್ಯಪ್ಪ ಸ್ವಾಮಿ ಶರಣಂ ಅಯ್ಯಪ್ಪ ಶರಣಂ ಶರಣಂ ಅಯ್ಯಪ್ಪ ಸ್ವಾಮಿ ಶರಣಂ ಅಯ್ಯಪ್ಪ ಶರಣಂ ಶರಣಂ ಅಯ್ಯಪ್ಪ ಸ್ವಾಮி. சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது. இங்கு செய்யப்படும் அன்னதானம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். சுமார் 8000 பேர் அன்னதானத்தில் கலந்து கொண்டனர். மாலை 3 மணிக்கு அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமி திருவுருவம் ஏற்றப்பட்டு தேர் முக்கிய வீதிகளில் வலம் வந்து முடிவில் கோவில் வந்தடைந்தது. சரணம் சரணம் சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் வரணும் வரணும் வந்தருள் தரணும் வந்தருள் தரணும் சபரியில் வாழும் ஐயனே சரணம் ஐயனே சரணம் கன்னி மூல
ஸ்ரீ கணபதி சரணம் கணபதி சரணம் கருணையின் வடிவே ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் காத்து ரட்சிக்கும் ஐயனி சரணம் ஐயனி சரணம் பம்பையில் பிறந்த பாலனி சரணம் பாலனி சரணம் பாவங்கள் போக்கிடும் சாமி சரணம் சாமியே சரணம் சிவனரி வடிவே சபரியே சரணம் சபரியே சரணம் சிந்திக்கும் மாந்தர்க்கு அருள்வாய் சரணம் அருள்வாய் சரணம் சஞ்சலம் தீர்க்கும் சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் சங்கடம் போக்கும் சபரியே சரணம் சபரியே சரணம் மங்களம் காட்டும் மணிகண்ட சரணம் மணிகண்ட சரணம் மகிழ்ச்சியை கொடுக்கும் மன்னனி சரணம் மன்னனி சரணம் அச்சங்கோயில் அரசே சரணம் அரசே சரணம் அச்சமகற்றிடும் தேவனி சரணம் தேவனி சரணம் ஆரியங்காவின் ஐயனி சரணம் ஐயனே சரணம் ஆபத் பாண்டவாயப்ப சரணம் ஐயப்ப சரணம் இருமுடி பிரியனே சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் இன்னல் போக்கிடும் சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் ஈசனின் மைந்தனே சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் எங்கும் நிறைந்த சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் சந்தன குங்கும பிரியனே சரணம் சுவாமியே சரணம் சரண கோஷ பிரியனே சரணம் சுவாமியே சரணம் ராஜராஜனே தேவதேவனே வருவாய் மணிகண்டா ராஜயோகமே எந்த நாளுமே தருவாய் மணிகண்டா எந்தன் ஜீவனே உன்னை பாடுதே வருவாய் மணிகண்டா உந்தன் பாதமே என்றும் சரணமே வருவாய் மணிகண்டா வருவாய் மணிகண்டா அருளை தருவாய் மணிகண்டா வருவாய் மணிகண்டா எங்கள் திருவே மணிகண்டா மோகினி சுதனே மோகன ரூபா வருவாய் மணிகண்டா ஹரிஹர சுதனே ஆனந்த ரூபா வருவாய் மணிகண்டா வருவாய் மணிகண்டா அருளை தருவாய் மணிகண்டா வருவாய் மணிகண்டா அருளை தருவாய் மணிகண்டா மகர ஜோதியும் நீயேதான் மணிகண்ட தேவனும் நீயேதான் மகர ஜோதியும் நீயேதான் மணிகண்ட தேவனும் நீயேதான் ராஜராஜனே தேவதேவனே வருவாய் மணிகண்டா ராஜயோகமே எந்த நாளுமே தருவாய் மணிகண்டா அலங்கார பிரியனே கற்பூர பிரியனே வருவாய் மணிகண்டா சபரிநாதனே சங்கரன் புதல்வா வருவாய் மணிகண்டா அரவண பிரியனே சரவணன் தம்பியை வருவாய் மணிகண்டா
பூதநாதனே பூலோகவாசா வருவாய் மணிகண்டா, வருவாய் மணிகண்டா, அருளை தருவாய் மணிகண்டா, வருவாய் மணிகண்டா, அருளை தருவாய் மணிகண்டா. சுவாமியே சரணமையப்பா. 71வது ஐயப்ப மகோத்சவத்தின் இந்த வேளையில் தத்தமங்கலம் மேற்கு அக்ரஹாரத்தில் உள்ள தர்மசாஸ்தா திருக்கோவிலில் கடந்த 9 நாட்களாக 71வது ஐயப்ப மகோத்சவம் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று சாஸ்தா பிரீதி ரதோத்சவம் நடக்கின்றது. இந்த உற்சவம் கடந்த 71 வருஷங்களாக ரொம்ப சிறப்பாக கூடுதலாக 21 நாள் வரையிலும் உற்சவங்கள் நடந்து வந்திருந்தது. இப்பொழுது ரொம்ப பெருசாக சிறப்பாக அன்னதானம் நடந்து வருகின்றது. இந்த திருக்கோவில் உள்ள பிரதிஷ்டை தர்மசாஸ்தாவின் சின்முத்ர அபயஹஸ்த பிரதிஷ்டை. காருண்ய பாவத்தில் உள்ள தர்மசாஸ்தா தியான பாவத்தில் கருணையுள்ள கண்களோடு பக்தர்களை பார்த்து ஆசிர்வதிக்கக்கூடிய பாவத்தில் உள்ளார். இந்த பிரதிஷ்டை வேற எந்த திருக்கோவிலும் உங்களால் தரிசிக்க முடியாது. இந்த கோவிலுக்கு மட்டுமே இந்த பாவத்தில் உள்ள பிரதிஷ்டை இருக்கின்றது என்பதுதான் இந்த கோயிலின் மகத்துவம். கடந்த 250 வருஷங்களாக தஞ்சாவூர் மாநிலத்திலிருந்தும் தமிழ்நாட்டிலிருந்து பாலக்காட்டுக்கு குடிவந்த தமிழ் பிராமணர்கள் இங்கு வேத அத்தியனம் மற்ற பாடசாலைகள் நடத்த இங்கு அழைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு குடியிருக்க இங்கே இடங்கள் அந்த காலத்து ராஜாக்கள் தத்தம் பண்ணினார்கள். அப்படித்தான் இதுக்கு தத்தமங்கலம் என்று இந்த ஊருக்கே பெயர் வந்தது. அந்த ஊரிலே இந்த அக்ரஹாரத்தை ஸ்தாபித்து இந்த அக்ரஹாரத்தில் இந்த கோயில் 2 கோவில்களையும் அந்த காலத்தில் குடிவந்த பிராமணர்கள் ஸ்தாபித்தார். அப்படித்தான் இந்த திருக்கோயிலில் தர்மசாஸ்தா கோவில் உபதேவதைகளாக மகாகணபதி, திரு சுப்பிரமணியன் பிரதிஷ்டைகள் உள்ளது. சிறப்பாக அக்ரஹாரத்தின் கிழக்கு வசமாக சந்தான கோபாலகிருஷ்ண சுவாமி கோயிலும் உள்ளன. 2 கோவில்களும் மேற்கு கிழக்கு வசங்களில் இருந்து எதிர்க்கெதிராக இருந்து ரொம்ப சிறப்பாக இந்த அக்ரஹாரம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த உற்சவத்தை ஸ்ரீ தர்மசாஸ்தா உற்சவம் ட்ரஸ்ட் என்ற ஒரு நிறுவனத்தை 1963 3வது வருஷம் ஸ்தாபித்து இந்த உற்சவத்தை நடத்துவதற்காக ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. படிஞ்சாரை கிராம சமாஜம் என்ற பெயரில் உள்ள மேற்கு அக்ரஹாரத்தின் பிராமண சமாஜம், இந்த அக்ரஹாரவாசிகளின் சமாஜம்தான் இந்த 2 கோயில்களின் நிர்வாகத்தை நடத்தி வருகின்றது. இந்த கோயிலில் சிறப்பு வழிபாடு நீராஞ்சனம் அப்படின்னு தர்மசாஸ்தாவுக்கு நீராஞ்சனம் வழிபாடு தான் முக்கியமான வழிபாடு. அப்புறம் இந்த உற்சவத்துக்கு சதசதயம்
அன்னதான பிரபுவாக தர்மசாஸ்தாவின் தர்மசாஸ்தாவின் சாஸ்தா பிரீதி அன்று நடக்கின்ற சதசதயம் வழிபாடு தான் இங்கே வந்து ரொம்ப சிறப்பான வழிபாடாக உற்சவத்துக்கு உள்ளது. மேலும் நிறமாலை, அதாவது கோவிலை சுற்றி பூராக பூ மாலைகள் அணித்து கோவிலை அலங்கரித்து விளக்குகள் தீபங்கள் ஏற்றி கோவிலை அலங்காரப்படுத்துவதும் ஒரு முக்கியமான வழிபாடு தான். சந்தான கோபாலகிருஷ்ண சுவாமி கோவிலில் பால் பாயசம் வழிபாடு ரொம்ப சிறப்பாக நடத்தப்படுகின்றது. குழந்தைகள் இல்லாத தம்பதியினர்கள் இங்கே வந்து குழந்தை பாக்கியம் பெற்றுள்ளார்கள். சந்தான கோபால மூர்த்தி ருக்மிணி சத்யபாமா சமேத கோபாலகிருஷ்ண சுவாமி என்ற ரூபத்தில் இங்கு விளங்குகிறார். சபரியில் வாழும் ஐயப்ப சுவாமி. அடுத்த நாள் காலை 3:30 மணிக்கு தெப்பத் திருவிழா நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் ஐயப்பன் உருவச் சிலை வைத்து தெப்பக் குளத்தில் வைத்து ஊர்வலமாக வந்தது மிகச் சிறப்பாக இருந்தது. வாழும் ஐயப்ப சுவாமி இருமுடியேந்தி வந்தோ. சபரியில் வாழும் ஐயப்ப சுவாமி இருமுடியேந்தி வந்தோ. உன்னருள் வேண்டி நின்றோ. மலை மேலே ஜோதி என்று முகம் காட்டும் சாமியே, 18 படிகள் ஏறி குடிகொண்ட தெய்வமே, உன் பம்பா நதியின் தீர்த்தம் நோயெல்லாம் தீர்க்குமே. ஐயன் முன் சரணம் சொன்னால் ஆனந்தம் சேருமே. கரிமலை தாண்டி கால்கள் நடந்தால் கவலைகள் நீங்கிடுமே. மணிகண்டன் உன் திருமலைதனில் ஏறிட மனக்குறை மறைந்திடுமே. இருமுடி சுமந்திட வரும் வழி நெடுகிலும் சரணங்கள் பாடும். விழா ஏற்பாடுகளை திரு வைத்தியநாதன் மற்றும் திரு பத்மநாபன் அவர்கள் குழுவினர் மிகவும் சிறப்பாக செய்திருந்தனர். சிறப்பாக 2015ஆம் ஆண்டில் இங்கே கும்பாபிஷேகம் நடத்துவதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. திருக்கோவிலில் சிறப்பு பணிகள் 2 முறையாக சிறப்பு பணிகள் நடத்தப்பட்டு 3வது முறை சிறப்பு பணிகள் இந்த உற்சவத்துக்கு பிற்பாடு ஆரம்பிக்குமாறு உள்ளது. கோயிலின் காப்பர் ஷீட் ரூஃபிங் போட்டு கோயிலை மேம்படுத்தி புதிதாக கிரானைட் ஃப்ளோரிங், சுவர்களில் கிரானைட் ஃபிக்ஸ் பண்ணுவது, புதுசாக தீபங்கள் ஸ்தாபிப்பது, சுற்று தீபங்கள் ஸ்தாபிப்பது, கவசங்கள் புதுசாக நிர்மாணம் செய்வது தொடங்கிய
வேலைகள் அடுத்த கட்டத்தில் செய்வதாக உள்ளது. 2015ஆம் ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதி 25, 26, 27, 28 என்ற 4 நாட்களாக இந்த கும்பாபிஷேகம் நடைபெறதாக நிச்சயிக்கப்பட்டுள்ளது. சிருங்கேரி ஸ்ரீ சாரதா பீடம் சங்கராச்சாரிய மகா சுவாமிகளின் ஆசீர்வாதத்தால் இந்த கும்பாபிஷேகம் முகூர்த்தத்தை நிச்சயிக்கப்பட்டுள்ளது.